இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பது ஒரு பெரிய சவால். அதுல இந்த மானியத்தோட 1,00,000 ரூபாய் பெற்றது ஒரு கூடுதல் சவால். பெண்களுக்காக தனியா ஒரு ஆட்டோ ஸ்டாண்டை உருவாக்கி அதற்கு பெயர் பலகை திறந்து வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக கொடிகளை பெண்களே ஏற்றப்பட்டு இந்த நாட்டிற்கு ஆளுகின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு உறுதுணையாக பெண்களுக்கு திட்டங்களை கொண்டு வருகின்றவர் முதலமைச்சருக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற நிலையில் இன்றைக்கு இந்த பெண்கள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுடைய சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய ஆலோசனைப்படி இந்த பெயர் பலகைகள் புதிய நம்முடைய ஓட்டுநர்களுடைய பெயர்களை எல்லாம் வைத்து இன்றைக்கு இந்த பெயர் பலகையை திறந்து வைப்பது மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் இது கூடுதல் எண்ணிக்கையை உருவாக்கிட வேண்டும். நீங்க 50 பேர் இன்றைக்கு இன்னும் 100 பேராக இங்க இருக்கின்றவர்கள் தாய்மார்களை ஓட்டுகின்ற திறமை உள்ளவர்களை உருவாக்கிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற இந்த பயணம் உங்களுடைய அது நீண்ட நெடு தூரமாகவும் மற்றவர்கள் பார்த்து வியந்து பார்க்கின்ற வகையில் நீங்கள் எல்லாம் சிறப்போடு நீங்கள் இதை வழிநடத்திட வேண்டும். இதை உறுதுணையாக நாம் இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் வெல்லும் தமிழ் பெண்களாக இருப்போம் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நலப்பட்ட உதவிகளையும் நீங்கள் வழிகின்ற உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.